அடுத்தது லாராவலில் எலக்வன்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம ஒன் டு மெனி பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டு மெனி வந்து அதே மாதிரி தான் நம்ம ஹேஷ் ஒன்றுன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒனுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஹேஷ் மெனிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு மெனிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படின்றத நம்ம வந்து செஞ்சு பார்த்துடலாம். இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி போஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால அதை வந்து போஸ்ட்டை வந்து பேரண்ட் டேபிளாகவும் கமெண்ட்ஸை வந்து சைல்டு டேபிளாகவும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து சாம்பிள் டேட்டா வந்து நான் டம்மி டேட்டா வந்து சீடிங்கில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டம்மி டேட்டா ஒன்று போட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சீடிங்கில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 3 டம்மி போஸ்ட் வந்து நானாக வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் போட்டிருக்கேன். ஸோ கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டமாக அந்த ஐடியை வச்சு ஸோ சீடிங் வர்ற மாதிரி நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மைக்ரேஷன் ஃபைலும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டேட்டாபேஸ் சீடிங்கில் வந்து அந்த போஸ்ட் சீடரும் காமன் சீடரும் மட்டும் ரன் ஆகிற மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் மைக்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஆர்டிசன் மைக்ரேட் பண்ணும்போது எனக்கு சீடிங் ஒர்க் ஆகுன்றதுனால நான் சீடிங் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு மைக்ரேஷன் ஒர்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி சீடிங்கும் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் டேட்டா பேஸில் போய் அந்த டேபிளை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு போஸ்ட்டுன்ற டேபிளும் கமெண்ட்ஸுன்ற டேபிளும் வந்து எனக்கு அதில் க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் வந்து 3 போஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கமெண்ட்ஸுன்ற டேபிளில் வந்து டைனமிக் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சும்மா டம்மி டேட்டா வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எங்கள் ரிலேஷன்ஷிப் டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு நான் வந்து போஸ்ட் கண்ட்ரோலர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். PHP கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் அதுக்கான மாடல் ஃபைலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே நம்ம கமெண்ட்டோட மாடல் ஃபைலும் ஒரு கண்ட்ரோலரும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவுட்டில் போய் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம மல்டிபிள் இருக்கிறனால கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஹேஷ் ஒன் டு ஒன்னுக்கு கால் பண்ண மாதிரி இந்த ஹேஷ் மினிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் திஸ் ஹேஷ் மினிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன மாடல் வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்பில் கமெண்ட் அதே மாதிரி இதோட சைல்டு டேபிள் கமெண்ட்டில் வந்து நம்ம பேரண்ட் டேபிளை பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதில் கமெண்ட்ஸுக்கு பதிலாக நான் போஸ்ட்டுன்றதை வச்சுட்டு ஹேஷ் மணிக்கு பதிலாக பிலாங்ஸ் டூன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் போஸ்ட்டுன்ற மாடலில் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் கண்ட்ரோலரில் வந்து இந்த மாடலில் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ மாடல் ஃபைலில் பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோலரில் பண்ணுவேன், மாற்றி பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோலரில் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த மேட்ச் டேட்டாவை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம்.
ஸோ டாக்குமெண்டேஷன் போய் எப்படின்றத கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஃபைன் query போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. என்ன ஃபங்க்ஷனோ அதை கால் பண்ணி அதை ஃபாரிச்சில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வேரியபிளில் போஸ்ட்டுன்ற மாடலில் ஐடி ஒன்றுக்கு மேட்ச் ஆகிற டேட்டா வந்து அந்த மாடலில் வந்து கமெண்ட்ஸ்னு நம்ம அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட்ஸை வந்து அசைன் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபாரிச் போட்டு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ப்ளஸ் கமெண்ட்டுன்னு போட்டுடுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அது எத்தனை கமெண்ட் ஒரு வேறு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஒன்று செக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்கோவில் கமெண்ட்டுன்ற காலமை வந்து நான் இங்கே நான் செக் பண்ணுறேன். சும்மா தெரியுன்றதுக்காக நான் இங்கே ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஐ அடுத்தடுத்த கமெண்ட் வர்றதுக்காக நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் பிஹெச்பி ஆர்டிசன் சர்வ் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபோல்டர் நேமையே நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கூட இங்கே நீங்கள் இந்த ப்ரௌசரில் செக் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த ரூட் ஃபோல்டருக்கு அப்புறம் வந்து பப்ளிக்ன்றதை வந்து கால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பிளாகில் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேஸ் வாரெலாம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்ட்ரோலர் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அங்கே ரவுட்ஸ் என்ன டிஃபைன் பண்ணிங்களோ அதை நீங்கள் டேரெக்டாக இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் போஸ்ட்டுங்கிறத வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். போஸ்ட்டுன்றதை நான் கால் பண்ணும்போது எனக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகிற டேட்டா வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். இங்கே வந்து எல்லாமே ஐடி ஒன்று வந்திருக்கு. ஆனால் கமெண்ட்ஸ் வர டேட்டாஸ்லாம் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக மேட்ச் ஆகிற டேட்டாஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஏன் இங்கே ஐடி ஒன்று வந்திருக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஒன்று வந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இப்போது சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு கமெண்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற டேட்டாஸ்லாம் வந்து எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதுன்றதை நான் டிவியில் போய் ஒரு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 டேட்டா தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஐடி ஒன்றில் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 டேட்டா வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் ஐடி வந்து நம்ம இப்போ வேறு ஏதாவது மாற்றணும்னா அதே மாதிரி நம்ம ஹேஷ் ஒன்றில் யூஸ் பண்ண அசோசியேட் கமெண்டே வந்து நம்ம இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த கமெண்ட் எடுத்தாச்சு. இந்த கமெண்ட்டில் ஸோ ஐடி ஃபஸ்ட் கமெண்ட்டை எடுத்து நம்ம போஸ்ட் ஐடி வேறு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டோட ஐடி ஒன்று எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கமெண்ட் ஒன்று வந்து போஸ்ட் ஒன்றில் தான் இருக்குது. ஸோ நான் போஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன கமெண்ட்ஸும் அந்த கமெண்ட்ஸில் போஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி அசோசியேட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த போஸ்ட் ஐடி நம்ம மேட்ச் ஆகுதாங்க சேவ் வச்சிட்டோம்னா டிவியில் போய் அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 4மே வந்து போஸ்ட் ஐடி ஒன்றில் தான் மேட்ச் ஆகிருக்கு. நம்ம இந்த ஃபஸ்ட் ஐடி மட்டும் நம்ம போஸ்ட் ஐடி வந்து கமெண்ட்டில் வந்து 2வது போஸ்ட் ஐடி வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த மேட்ச் ஆகிற கமெண்ட் வந்து செகண்டுன்ற போஸ்ட் ஐடி வந்து கமெண்ட்டில் சேவ் ஆகணும்னு சொல்லி இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு அந்த query ரன் ஆகிடுது. ஸோ இப்போ நான் டிபியில் போய் அந்த டேட்டாவை செக் பண்ணும்போது எனக்கு போஸ்ட் ஐடி வந்து 2 வந்து இங்கே அப்டேட் ஆகிடுது. இப்படி தான் வந்து நம்ம ஹேஷ் மெனி ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒன் டு மெனி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒன் டு மெனியில் பார்த்து ஒன் டு மெனி இன்வெர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒன் டு மெனி இன்வெர்ஸ்னு என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஒன் டு மெனி இன்வெர்ஸில் என்னென்னா நம்ம ஒரு போஸ்ட்லேருந்து
கமெண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்கறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு கமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற அந்த போஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் கெட் பண்ணிக்கலாம். அதுதான் எப்படி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து எப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். கமெண்ட்டில் ஒரு டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணிட்டோம். இந்த இந்த கமெண்ட் வந்து எந்த போஸ்ட்டுக்கானதுங்கிறத நம்ம வந்து இதுலேயே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் வந்து எந்த போஸ்ட்டுக்கானதுங்கிறத நான் வந்து கெட் பண்ணுறேன். கமெண்ட்ஸுன்ற மாடலில் நான் போஸ்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எனக்கு என்ன காலம் வேணுமோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு போஸ்ட்டில் வந்து நான் நேமுன்ற காலம் வச்சுருந்தேன். எனக்கு ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடி இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வர டேட்டாவை வந்து நான் ஒரு அறையில் இருந்து செட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த மேட்ச் ஆகிற அந்த போஸ்ட் டேட்டா கம்ப்ளீட்டாக எனக்கு கிடைக்கிது. ஸோ ஐடி 2 வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து நம்ம அந்த மேட்ச் ஆகிற அந்த காலம் நேம் வந்து நம்ம என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒன் டு மெனியில் இன்வர்ஸு. ஸோ ஒன் டு மெனியும் பார்த்தோம், ஒன் டு இன்வர்ஸும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மெனி டு மெனி பார்க்கலாம்.